ஆண்டவர் இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவரை துதிக்கும்படியா, அவரை ஆராதிக்கும்படியா, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியா, அவருடைய சன்னிதானத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஓ, அவரை துதிப்போமா, அவரை துதிப்போமா, அவரை துதிப்போமா. ஓ, துதிகளினாலே ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எங்கே 2-3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே, அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். நம் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ, ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாளில் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். நல்லவரேன்னு சொல்லுங்களேன், வல்லவரேன்னு சொல்லுங்க. அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்து வந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நீ நல்லவா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றிப்பா, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்களேன், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர்,
சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர், நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே சகல அதிகாரம் உடையவர், நீர் ஒருவரே சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். உடைய ஆளுகை இந்த சபை நடுவிலே உண்டாகட்டும். உம்மை துதிக்கிறதான துதி, ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு பிரீதியாய் இருக்கட்டும். ஜனங்களை விரைவாய் கர்த்தர் அழைத்து வருவீரா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன் என்ற பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தம்பி ஆலன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே, ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கரங்களை தட்டி. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார், சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெல்லாம் பறைசாற்றுவேன், ஊரெல்லாம் உலகமெல்லாம் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமா அவர் வந்திடுவா. பாடுங்க. ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார்,
சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா, சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிறதான தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ளதான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த பாடல். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையானலே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எங்கள் அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்போம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல். பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறே, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உம்மையே ஆராதிப்போ. துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, சேர்ந்து பாடுங்களேன். துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எங்கள் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எங்கள் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். பாடுங்க. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே. பாடுங்க. யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டீ. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டீ. உம்மை ஆராதனை செய்கிறோ. சத்தமா. உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ, உம்மை ஆராதனை செய்கிறோ. உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்களேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா நீரே
என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். யெகோவா நீசி நீரே, எந்தன் ஜெயக்கொடியே. யெகோவா நீசி நீரே, எந்தன் ஜெயக்கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தி. சொல்லுங்க, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தி. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்போம். உன்னதரே உன்னதரே ஓ ஹல்லேலூயா ஆமென். அவர் உன்னதர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஒருவரை உயர்ந்தவர். அல்லேலூயா. இல்லை, 2வது ஸ்டான்ஸா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினால். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்ன வந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, என்ன ஏசப்பா என் கூட இருக்கிறா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனுஷர்கள் நம்மோடு கூட இருந்து தெய்வம் நம்ம கூட இல்லை அப்படின்னா ஒரு நாள் மனிதர்களால் நாம் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் எல்லா மனுஷரும் நம்ம கூட இல்லை, கடவுள் மாத்திரம்தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் அவரால் நாம் கைவிடப்படும். அல்லேலூயா. அவரால் கைவிடப்பட மாட்டோம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறதான வார்த்தையின் சத்தத்தை நம் செவிகளிலே கேட்டு அவர் நம்ம கையை பிடிச்சு நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்டதான தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி யெகோவா ஷம்மா நீரே என்று சொல்லி நாம் பாடுவோம். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. உற்சாகமா, யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. திரும்ப சொல்லுங்களேன், யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்த உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோம், 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 உம்மை ஆராதனை செய்கிறோம். அப்படி இருக்கிற இடங்கள்ல நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்ல தெய்வத்தை நாம் துதிகளினாலே நாம் உயர்த்த போகிறோம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர்.
சகல துதியும் கனமும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷாலோமா இருக்கிற தெய்வம், யெகோவா ஷம்மாவா இருக்கிற தெய்வம், யெகோவா நிசியா இருக்கிறதான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தந்து நம்மை வழிநடத்தவர் போதுமானவராய் இருக்கிறாரு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ஓ ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை அவர் திரும்பவும் எடுத்து கட்டுவதற்கு துதி என்கிறதான ஆயுதம், ஓ ஹல்லேலூயா, நமக்கு உதவியா இருக்க வேண்டுமே, அது நம்மளுடைய பலனா இருக்க வேண்டுமே. ஓ ஹல்லேலூயா, எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிக்க பாத்திரரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஓ துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்த துணையாளரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே எங்கள் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், கரங்களை தட்டி உம்மை ஆராதனை செய்கிறோம், வாய்களை திறந்து பாடுங்க. உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போ, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போ. யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பத நான் சொல்லுங்களேன். என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆராதனை செய்கிறோம். பாடும்போதே விடுதலை, ஆராதனை செய்கிறோம். உன்னதரே ஆமே, உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்போம். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பாடுங்களேன். பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க ஓரி பாபா ஷதரல ரகதல ரபலபா ஓரி கதல ரபௌலரா சந்தருவாலரா கலர கதல ரபலபௌ ரி சந்தர ஹாத்தல ரபௌல ரி பாபா பாபா ஹாத்தரா பாபா பா ஷதர பௌல ரா பாபா பா ரி காதானா ரி பாபா பா சந்தருவாலி ரா கலர கதல ரபௌல ரி பாபா பா சந்தன ரகதல ரபலபா. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஓ ரி காதானா ரா பாபா 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 ரி பாபா பாபா ஷதரல ரகதல ரபலப 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 ரிகதன ரபௌல ரி சந்தரல ரகதல ரபௌல ரி சந்தா ரா பாபா ரி கதல ரபௌல ரிதா பாபா பாபா சந்தரல ரகதல ரபலப. உங்க வல்லவ பாயச்சு ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகச்சு ஆண்டவரே. ஓ ரி கதன ரபௌல ரா சந்தரல ரகதல ரபலப. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீரே. இந்த நேரத்தில் ஒரு பலன் இறங்கி வரட்டும், இந்த நேரத்தில் ஒரு தொடுதல் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரீகதல ரபௌலரா சந்தரல ரகதல ரபலபா. எல்லா ஆவில நிறைந்த அந்நிய பாஷையில பேசுவோம். ரீகதன ரபௌலரா சந்தரல ரகதல ரபௌல ரீகாதா நாரா பாபா ஷதரல ரி பாபா பாகாதா நாரா பாபா சந்தரல ரகதல ரபௌல ரீகாதா நாரி பாபா சந்தரி காதன ரபலபோ லிகதன ரபௌல ரீகாதா நாரி பாபா ஷதர பாபா காதன ரபலப தன ரபலபௌல ரீகாதன ரபலபா. ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம் கடந்து வரட்டும், தேவ வல்லமை கடந்து வரட்டும். ஆவியானவர் இப்பொழுதே எல்லாரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இதோ அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னது போல ஒரு அக்கினி எங்க சபையில பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரீபா பாபா ஷதரல ரகதல ரவலபா. எல்லா விடுதலையோடு, எல்லா விடுதலையோடு, எல்லா விடுதலையோடு ரீகாகாதானா ரபா பாபா ஷதரல ரகதல ரபலப ரபௌல ரீகாதானா ரீபா பாபா சந்தரல ரகதல ரபலபோ ரீகதன ரபௌல ரா சந்தனுபானி ராபா பாபா ஷதரல ரகதன ரபலப ரபௌல ரீகாதானா ரபலப ரபலபா. ஹalleluya, 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 ஹalleluya. உங்க வல்லமை நிரப்பட்டும், உங்க வல்லமை நிரப்பட்டும், உங்க வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்க சபை நடுவில் இறங்கி வரட்டும். ஓ ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை, ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாவதாக. ஓ ரீபா பாபா சந்தரல ரகதன ரபௌ ரீகதன ரபௌல ரா சந்தரல ரபௌல ரீபா பாபா சந்தா நீகாதானா ராபா பாபா காதன ரபௌ. ஓமை நாங்கள் துதிக்கிறோம், ஓமை நாங்கள் துதிக்கிறோம், ஓமை நாங்கள் துதிக்கிறோம், ஓமை நாங்கள் துதிக்கிறோம், ஓமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. செய்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நன்மை செய்கிற தெய்வனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் அறிந்தவரே, எங்கும் வியாபித்திருக்கிறவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே தேவ தொடுதலும் உண்டு. ஓ ரிஷந்தரல ரகதன ரபௌல ராஹாதன ரபா ரீதானா ராபா பாபா ஷதரல ரகதல ரபௌல ரீ காதன ரபௌல ரா சந்தன ஹாத்தன ரவலப ரவலபா. ஓ ரீ பாபா ஷதரல ரகதல ரவலபா. ஹalleluya. சேரக்கூடாத ஒழித்தனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேரக்கூடாத ஒளித்தனில் வாசம் செய்யும் சேனைகளின் கர்த்தரே,
சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. கரங்களை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் சேனைகளின் ஓ நீ சேனைகளின் கர்த்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. சொல்லுங்களேன், சேனைகளின் கர்த்தரே, நீ சேனைகளின் கர்த்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் அன்பர் இயேசுவுக்கு எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை. உங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை
அவருடைய தொடுதல் உண்டாகட்டும். அவருடைய பிரசன்னை இறங்கி ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டுமே. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விசுவாசமா திரும்ப சொல்லுங்கள். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை உள்ளத்திலிருந்து சொல்லுங்களேன். ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேதுபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு. உங்க கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு. ஓரி பாபா ஷதரல ரகதல ரபா. ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஒரு 2 கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு நாங்கள் ஆராதனை துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. ரீதானாரா சந்தரல ரகதல ரபௌலரி பாபா சந்தனஹா தீரா கலரஹா ரிகதன ரபௌலரி தா பாபா ரிஷந்தன ஔலரா ஹத்தான ரபௌலரி தாப ஔலலா ஹத்தான ரபௌ லிதன பௌலலிதானா பாபா ஷகதுலரா ஹாத்தின ரபௌலரா தன ரபௌலரா ஷத்தாரா பாபா. தேவ பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும். அவரை துதிக்க 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 அவர் நம்மை தொடுகிறத, அவருடைய பிரசன்னம் நம்மை நினைக்கிறத நாம் உணர வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெருகு போல உருகிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் கர்த்தரை துதிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் விடுதலையை சீக்கிரமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
ஆண்டவர் மோசேயின் இடத்துல, யோசுவாவின் இடத்துல சொல்லும்போது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவனிடத்துல சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதே போல 4ஆம் அதிகாரத்தில் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த மேன்மை அவனுக்குள்ள வர காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, முகங்குப்புற தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். மற்றொன்று, மோசே தேவனோடு கூட பேசி முடித்து போன பின்பும் தேவன் பேசின தேவ பிரசன்னம் நிறைந்த அந்த இடத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் விலகாதவனாயிருந்தான். தேவ பிரசன்னமோ ஜெபமோ உங்க வாழ்க்கையில இருக்குமே என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் ஒரு உயர்வை, ஒரு மேன்மை, ஒரு ப்ரமோஷனை உங்களுக்கு தரவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நம்ம நினைத்ததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதில்ல? தேவன் சொன்னதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாததற்கு காரணம், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாததுக்கு காரணம் ஜெபமும் பிரசன்னமும் நமக்குள்ள இல்லை. எத்தனை பேர் துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்றோம்? இன்னைக்கு ஆராதனைக்கு போனேன், ஆராதிச்சேன், அவர் தொடுதலை நான் உணர்ந்து கொண்டேன் என்று உண்மையா எத்தனை பேரால சொல்ல முடியும்? பிரசன்னம் இல்லை அப்படின்னா உயர்வு இல்லை, பிரசன்னம் இல்லைன்னா மேன்மை இல்லை, ஆவியானவருடைய தொடுதல் இல்லை அப்படின்னா மேன்மை இல்லை. உண்மையாய் ஆராதிக்கும் பொழுது அவருடைய தொடுதலை நம்ம இருதயத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். ஓரி பாபா சந்தரல ரகதலர பௌலரி காதான சந்தரல. ஆராதனையில் உங்களுடைய பேலன்ஸ் செலவு பண்ணப்பட வேண்டும். வந்த வண்ணமாய் அல்ல, நான் வெறுமையாய் வந்தேன், கர்த்தர் என்னை நிரப்பினார். நம்ம விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம சூழ்நிலையின் நடுவில் ஒரு விடுதலையை கர்த்தர் தர முடியும். ஜெபமும் தேவனுடைய தொடுதலும் பிரசன்னமும் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை தோல்விக்கு நேராய் கடந்து போகும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபமும் பிரசன்னமும் அவசியம். அவன் வாலிபனாய் இருந்த சூழ்நிலையிலே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய், விலகாதவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆராதனைக்கு வந்தும் அவர் ஆராதிக்க முடியலையே, வாய் திறந்து ஸ்தோத்திரங்களை பண்ண முடியலையே, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை என்ன அனுபவிக்கணும்னு சொல்ல முடியலையே, அந்த வாஞ்சை இல்லையே, ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி துள்ளி குதித்து கர்த்தருக்குள்ள கலிகூற முடியலையே, ஆண்டவர் நமக்குள்ள தந்ததான அந்த வல்லமைய வரங்களை நம்மளால செயல்படுத்த முடியலையே. காரணம், தேவ பிரசன்னத்தின் நிறைவு நமக்குள்ள இல்லை, நமக்குள்ள வாஞ்சையும் விருப்பமும் இல்லை. நான் ஆராதனைக்கு போகணும், ஆவில நிறைந்து ஜெபம் பண்ணணும், ஆவில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்கணுங்கிற விருப்பம், வாஞ்சை நமக்குள்ள இல்லை. ஓரி சந்தரல ரகதல ரபௌலரி பாபா சந்தா நீகால ரபா பாபா சந்தரல ரகதல. பரிசுத்த ஆவியானவரே, எங்க சபையில் ஒரு முயற்சியை கட்டளையிடுங்கப்பா.
எல்லாரும் விடுதலையை ஆராதிக்கக்கூடிய ஆவியில அனலாயிருக்கக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வாரோம். ஆண்டவரே, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல உங்கள் சமூகத்தை வாஞ்சித்து கதற எங்களுக்கும் எங்கள் சபைக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. பெற்ற அபிஷேகத்தை ஆண்டவரே நாங்கள் இழந்து போய் விடாதபடி இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருந்து அபிஷேகத்தில் இன்னும் நிறைந்து அக்கினி ஜுவாலைகளாய் இந்த பகுதியில் சென்று விடுதலை ஏற்படுத்துகிற ஒரு கூட்டமாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் மாற்றும். உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளுமே நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். விசேஷமாக இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வாக்குத்தத்த கூட்டங்களை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. கடந்த வாரத்தில் கூட 5ஆம் தேதி மாலை மதுரை வேதாகம கல்லூரியில் வைத்து நம்முடைய மதுரை மண்டலங்கள் சார்பாக 6 மண்டலங்கள் சார்பாக வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்த கூட்டம் அங்கே நடைபெற்றது. அல்லேலூயா. அதே போல் அந்த வடமதுரையில் போனதான சபையிலையும் வாக்குத்தத்த கூட்டங்கள் நடந்தது. வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு சபையில் வாக்குத்தத்த கூட்டத்திற்கு அழைத்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் முழுவதிலுமே அது ஜீசஸ் கால்ஸாக இருந்தாலும், ஜீசஸ் ரெடீம்ஸாக இருந்தாலும், இன்னும் நிறைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதான போதகர்கள் எல்லாருமே இந்த ஜனவரி மாதத்தில் வாக்குத்தத்த கூட்டம் அப்படின்னு என்ன செய்வாங்க? ஒன்றை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க. வந்திருக்கிறதான ஜனங்களுக்கும் அந்த ஊழியத்திற்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாங்க. வந்திருக்கிற தனிப்பட்ட நபர்களுக்கு ஜெபித்து ஒரு வாக்குத்தத்த அட்டையை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இன்றைக்கி அநேக ஜனங்களுக்குள்ளே இருக்கிறதான ஒரு விருப்பமும் ஆசை என்ன அப்படின்னா, 1ஆம் தேதி வந்துட்டாலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலோ அந்த ஜனவரி மாதத்தில் எப்படியாவது ஒரு வாக்குத்தத்த அட்டையத்தை என்ன செஞ்சிடணும்? நம்ம வாங்கிடணும். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அந்த வருஷத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய வாஞ்சையும் விருப்பமாக என்ன செய்யுது? இருக்குது. அப்படிதானா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் நம்ம ஆசையாகவும் ஆவலாகவும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் பொழுது அல்லது ஒரு தனி நபரோ அல்லது ஒரு மனிதனோ அல்லது ஒரு கூட்டமோ வாக்குகளை நமக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்கிறதான கேள்வி நமக்குள்ளே வரும். அப்படிதானா? இன்றைக்கி ஒரு மனுஷன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பிரதர் செல்வராஜ் பிரதர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஓனர் வந்து சொல்கிறாரு, பா நான் உனக்கு இந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் செஞ்சுருவேன், இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் மனதுக்குள்ள சில கேள்விகள் வரும். அப்படிதானா? இதுவரைக்கும் இவர் என்ன செஞ்சார்? இப்போ சொல்கிறதெல்லாம் இவரால் செய்ய முடியுமா? இல்லை சும்மா இதே வேலையில் என்னை இருக்க வைக்கிறதுக்காக சும்மா வாயில் வார்த்தையை சொல்லி சொன்னால் கிடக்குது அப்படின்னு சொல்லி வைக்கிறாரா? அப்படிங்கிறதான கேள்வி என்ன செய்யும்? வரும்.
அப்போ கொடுக்கப்படுகிறதான வாக்கு தத்தம் அல்லது வாக்கு கொடுக்கிற நபரால் தான் அது முடிவு செய்யப்படுகிறது. அப்படிதானா? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ நான் சொல்கிறேன் என் மனைவி இடத்துல, இதெல்லாம் உனக்கு இந்த வருஷத்தில் செய்கிறேன் அப்படின்னா, அவங்க நான் சொன்ன காரியத்தை நினைக்க மாட்டாங்க, சொல்கிறது யாருன்னு பார்ப்பாங்க. அப்படிதானா? இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, சில மனிதர்கள் இப்படி சொல்வதுண்டு, அவன் சொல்கிறத எதில் தான் எழுதணும்? ஓடுற தண்ணியில் தான் எழுதணும். இன்னும் சிலர் சொல்வதுண்டு, அவன் பேச்ச நம்பாத, இப்படி தான் நிறைய பேர்கிட்ட சொல்லி செய்ய மாட்டான். சில அரசியல்வாதிகளை பார்த்து நம்ம சொல்வோம், நிறைய சொல்லுவாங்கப்பா, ஆனால் ஆட்சி முடிகிற வரைக்கும் எதையுமே செய்ய மாட்டாங்க. திரும்பவும் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுவாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்போ சொல்லுகிறதான வார்த்தையை நம்ம பார்க்கல, சொல்கிற நபர் யார் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். சொன்னவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னா, நம் தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால தான் இந்த வார்த்தையினுடைய கடைசி வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து, விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப நான் எடுப்பித்து, எதெல்லாம் திறந்து கிடந்துச்சோ அதெல்லாம் அடைத்து, எதெல்லாம் வாழ்க்கையில் பழுதாய் போன நிலைமையில் இருக்கிறதோ அதையெல்லாம் நான் சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் நீ எப்படி மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருந்தையோ அதே சந்தோஷத்தை திரும்பவும் குடும்பத்தில் செய்வேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி, உங்களுக்குள்ள சில எண்ணங்கள் இருக்கலாம். இத்தனை வருஷ காலமும் வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டது, தனிப்பட்ட விதத்திலும் சபையிலும் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் கேலண்டரை வாக்குத்தத்தத்தை படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது அதில் வருகிறதான வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இன்னும் என் வாழ்க்கையில் எந்த வாக்குத்தத்தமும் நிறைவேறலையே, அல்லது சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி பல வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்கும்போது எப்படி இந்த 2025 கொடுத்த வாக்கு மட்டும் நிறைவேறும் அப்படிங்கிற எண்ணம் அநேகருக்குள்ளே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதை செய்கிற கர்த்தரே இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ஆராய வேண்டும். அப்படிதானா? இதை செய்கிற கர்த்தர் அப்படின்னா அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரை பொறுத்து தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகுது. அப்படிதானா? முதலாவதாக இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்து விசுவாசிக்கும் போது தான் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இன்னார் என்பதை நம்ம அறிந்திருக்கும் பொழுதுதான், நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவரை அறிந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்பும் பொழுதுதான் இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பலிக்கும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அந்த தேசத்தை அவன் அறியலை, ஆனால் ஆண்டவர் அறிந்திருந்தான். அவன் போகும் இடம் என்று அறியாமல் போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகனை பலி செலுத்த போகும் பொழுது அவன் போறான். எதுக்காக போறான்? பலி செலுத்துவதுக்கு தான் போறான். ஆனால் சொல்றான், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி திரும்பவும் வருவோம். அப்போ யார் அறிந்து வைத்திருக்கிறான்?
கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறான். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் பல வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கலை, நடக்கலை அப்படின்னா, கர்த்தரை சரியான விதத்தில் அறிந்து ஆண்டவரை நம்பாததுனாலும் விசுவாசிக்காததுனாலும் தான் இன்னும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் தான் யார் என்பதை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். போதுமானது. முதல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் யார் என்று தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார். முதல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளதான தெய்வம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஆம்னி பொட்டன்ட் என்று சொல்லுவார்கள். ஆம்னி என்றால் சர்வ, பொட்டன்ட் அப்படின்னா வல்லமை மிக்கவர். இப்போ சர்வ வல்லமை மிக்க ஒரு தெய்வத்தை நாம் கடவுளாக என்ன செய்கிறோம்? வணங்குகிறோம். நாம் ஆராதிக்கிறதான தெய்வம் எல்ஷடாய். எல்ஷடாய் என்று சொன்னாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பொருள்படும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி எல்ஷடாய் என்ற நாமத்தின் மூலமாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சர்வ வல்லமையுள்ளதான தெய்வம், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கர்த்தர் அவனிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த குறைவை கர்த்தர் மாற்றினார். அதுக்கு முன்பதாகவே ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் வந்தாலும் அது அவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பிள்ளை இல்லை. சாராளுடைய பேச்சை கேட்டு தவறான ஒரு ரீதியிலே அந்த பிள்ளை பிறந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக அவன் காத்திருந்தான்னா காத்திருக்கல. அதனால 13 ஆண்டுகள் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை வருஷம் பேசலை? 13 வருஷம். சில நேரங்களில் நம்முடைய சுயத்தின் மூலமாய், நம்முடைய பலத்தின் மூலமாய் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னா அது முடியவே முடியாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னா அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்கள் அப்படி நம்மளால் காத்திருக்க முடிகிறது இல்லை. அவங்கள பார்த்தா செஞ்சிருவாங்களா, இவங்கள பார்த்தா செஞ்சிருவாங்களா, அங்கே போனால் கிடச்சிருமா, இங்கே போனால் கிடச்சிருமான்னு சொல்லி மாம்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அப்படி தான் இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்னார், எப்பா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீ என்ன செய்? அறிந்து கொள். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீ அறிந்து கொள். அன்னைக்கு அறியாததுனால தான் சாராளுடைய பேச்சை கேட்டுட்டு அவன்தான் என் புத்திரன் நினச்சான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, ஒருவேளை அது அவிசுவாசமாக கூட என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ என்னை நம்பு, என்னை விசுவாசி, நான் இதை செய்வேன், நீ நம்பு, நிச்சயமாக அவன் வாழ்க்கையில் செய்வேன் அப்படிங்கிறத அவனிடத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல கூட அவன் தவறி போகவே இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், ஏப்பா, நீ ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அவனுடைய பேரை மாற்றுறார். நீ ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். நீ விசுவாசத்தினுடைய தகப்பன். ஒரு நாள் விசுவாசத்தை இழந்து போனவன், விசுவாசம் இல்லாமல் இருந்தவன். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் கூப்பிட்டு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று சொன்னதுக்கு அப்புறமா அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்ததுனால அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ முதலாவதாக
வாக்குத்தத்தத்தை செய்வேன் என்று சொன்னவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை அப்படின்னா அவரால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. அதனால தான் யோபு சொல்கிறான், யோபு 42:2, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11:23 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்பதை நீ இன்று காண்பாய் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுறாங்க, வெறும் கொமட்டிக்காயும் வரும் வெங்காயத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், வனாந்தரத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்யணும்? இறைச்சி வேணும். என்ன வேணும்? இறைச்சி வேணும். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ அவங்கள்ட்ட சொல்லு, நாளை காலையில் இறைச்சி வந்து விழுன்னு. இவன் சொல்கிறான், ஆண்டவரே இங்கே இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் அடித்தா கூட இவங்களுக்கு பத்தாது. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ பாரு, நான் சொன்ன வார்த்தையின்படி இறைச்சி வருதா வரலையான்னு பாருன்னு சொல்லி ஒரு கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் காடைகளை வர வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பஞ்சத்தில் கிடந்தவங்க காடையை பார்த்த உடனே அடித்து சாப்பிட்டு தொண்டைக்கு மேலே வந்து மூக்கு வழியாக எட்டி பார்த்துச்சான். எப்படி தின்றுப்பாங்க பாருங்கள். அல்லேலூயா. ஆமாம், எப்படியோ தின்ட்டு போகிறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன செய்தார்? செய்தார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அவருடைய சிருஷ்டிப்பில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்ட 3 வசனம் தானே அது? 3 வசனம் வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், வெளிச்சம் உண்டான. 6 வசனம் வாசிங்க. பின்பு தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்று சொன்னார். ஆமாம், உண்டானது. 9 வசனத்தை வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே ஓரிடத்தில் சேரும்படி கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. பூமி ஆண்டவர் படைத்தார். அதுக்கப்புறம் பிசாசு அதை கெடுத்து போட்டான். அதனால் அது ஒழுங்கின்மையமாக என்ன செஞ்சிட்டு? வெறுமையமாக மாறிட்டு. இப்போ ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு, அது அங்கே உண்டாகிறது. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு, உடனே என்ன செய்தது? வெளிச்சம் உண்டானது. மனுஷனுக்கு தான் ஒன்றை உருவாக்குவதற்கு மூலப்பொருள் என்று தேவை, ஒரு பலன் தேவை. ஆனால் ஆண்டவருக்கு ஒன்றை உருவாக்குவதற்கு, ஒன்றை செய்வதற்கு எதுவுமே தேவையில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இதை செய்வேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கும் இதை செய்வேன்னு சொல்வதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சொல்லுங்க, ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்ம வாழ்க்கைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்குக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்கள் விசுவாசிக்கணும். பல வார்த்தைகள் வேணும்னு இல்லை, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாத்துக்கும் தேவையானது ஒரே ஒரு வார்த்தை. உண்டாக கடவது என்று சொன்ன உடனே அது என்ன செய்தது? உண்டானது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 33:6 நீங்கள் அதை பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாமே ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா.
அவர் வார்த்தை சொல்லும் பொழுது அங்கே எதுவுமே என்ன செய்யலை, இல்லை. ஆனால் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன செய்தது, உண்டானது. அதுதான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நமக்கு நிரூபணம் பண்ணுகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஒழுங்கின்மையுமாய் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய வார்த்தையினாலே அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய சம்பவங்களை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்து, அந்த தேவன், அந்த கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து அவர் தம்முடைய சர்வ வல்லமையை வெளிப்படுத்தினது அநேக இடங்களில், சுவிசேஷங்களில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். மார்க் 6ஆம் அதிகாரம் 30-44 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனையும் ஒருத்தர் திருப்தியாக சாப்பிட முடியாது. ஆனால் 5000 பேர் சாப்பிட்டாங்க. எப்படி? அவர் சொன்னார், இதை போய் என்ன செய்யுங்க, பரிமாறுங்க. அவர் சொன்ன வார்த்தையில் வல்லமை இருந்ததுனால அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, மீதி எடுக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க, படகுல புயல் காற்று அடிக்குது, இவங்கெல்லாம் பதறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நாங்கள் சாகிறது உங்களுக்கு நலமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆண்டவர் என்ன உனக்கு இப்போ பிரச்சனை, இங்கே பாருங்கள் புயல் காற்றெல்லாம் அடிக்குது, நாங்கள் சாக போகிறோம், படகு கவலை போகுது. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இறையாதே அமைதலாயிரு. அந்த வார்த்தையில் வல்லமை இருந்ததுனால அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அங்கேயும் என்ன செய்தார், நிரூபித்தார். அல்லேலூயா. யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க, மீனுக்கு கட்டளையிடுறாரு, மீன் போய் என்ன செய்யுது, அவனை விழுங்குது. மீனுக்கு கட்டளையிடா, நீ அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்குது. இவன் மட்டும் இல்லை, மீனும் சேர்ந்து ஃபாஸ்டிங். இறைய உள்ளே வச்சுக்கிட்டே ஃபாஸ்டிங்காக இருந்த ஒரே ஒரு மீன் அந்த மீன் தான். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாத்தின் மேலே அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். இயற்கையின் மேலே, பொருட்களின் மேலே, மனிதர்கள் மேலே அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். கடல் அலையை பாருங்க, குறிப்பிட்ட எல்லையை குறித்ததுனால, இதை தாண்டி நீ வராதன்னு சொன்னதுனால அந்த கடல் அலைகள் கூட தாண்டி வர்றது இல்லை. அப்போ சொன்னவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அநேக வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்குத்தத்தங்களும் இனிமேல் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் வாழ்க்கை மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, நம்புங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் மாற்ற முடியும்னு சொல்லுங்க. கடைசி நிமிடத்தின் விளிம்பில் கூட, கடைசி விளிம்பில் கூட அவர் நம்மளை தப்புவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிறதான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொருவர் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர். எரேமியா 33:2, எரேமியா 33:2. இன்னொருவர் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதை செய்கிற கர்த்தரும் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்றுகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. இதை நான் தான் செய்ய போகிறேன், சொன்னதை நான் தான் வாய்க்க பண்ணவும் போகிறேன்.
அந்த உருவேற்றுகிற அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வாய்க்க பண்ணுகிற. எதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னாரோ அவரே அதை வாய்க்கவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. குழப்பங்களின் நடுவில் இருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்ல போகிறார். உன் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தில் நான் உனக்கு என்ன சொன்னனோ அதை செய்ய நான் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 12:25 வாசிங்க. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். போதும், நான் தான்ப்பா கர்த்தர், நான் தான் சொன்னேன், நானே அதை என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம ஆராதிக்கிறதான தெய்வம், வாக்குத்தத்தங்களை நமக்கும் சபைக்கும் கொடுத்ததான தெய்வம் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் சர்வ வல்லமை. அதை விசுவாசிங்க, அதை நம்புங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படியே நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. ரெண்டாவதா 2 தீமோத்தேயு 2:12 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2:12. 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர். போதும். ரெண்டாவது இதை சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். மனுஷனோ அல்லது அவன் வேலை பார்க்குற மேனேஜரோ அல்லது தலைவரோ அல்லது வேற ஒரு மனுஷனோ இல்லை அரசியல்வாதிகளோ அவங்க சொல்கிறதெல்லாம் பொய். அவர்களெல்லாம் பொய்யர்கள். சொன்னதை எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் வேதம் ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்லவே. அவர் பொய் சொல்ல மனிதன் இல்லை. மனுஷன் சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் எப்பா நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் இதை நான் செஞ்சிடறேன், நீ தைரியமாக போன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நின்னா அது சும்மா சொன்னேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவான், சொல்லி மழுப்பி விட்டுருவான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரிலே பற்றுதலாக இருப்பது நல்லது. இன்றைக்கி நிறைய பேர் அவர் சொல்லியிருக்கிறார் இதை செஞ்சிருவார் அப்படின்னு மனுஷனை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொன்ன ஒரு மனுஷனும் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பெருக பண்ணுவேன், நிச்சயமாக பெருக பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்போ, எப்படி, அது எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுலாம் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மையில் பிசங்காதவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் கூட உண்மையை பிசங்கிட்டு போயிடுவான், மாற்றி மாற்றி சொல்லிட்டு நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொல்ல வந்தேன்ட்டு என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஒரு உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். எபிரேயர் 11:11 வாசிங்க. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரித்து. போதும், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரித்து.
நீங்கள் எப்போ அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்புகிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாச அறிக்கையிடுறீங்களோ, அப்பந்தான் அங்கே என்ன செய்யும்? கற்பந்தரிக்கும். கற்பந்தரிக்கும்னா ஒரு புதிய காரியம் இல்லை, நீங்கள் நினச்சது, அவர் கொடுத்தது எப்போ வாழ்க்கையில் பலிக்கும், நடக்கும் அப்படின்னா, அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு காரியங்களை செய்யும்போது தான். இன்றைக்கி அவர் உண்மையுள்ளவர்னு சொல்கிறோம், எத்தனை இடத்துல அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே உங்களை நம்புகிறேன், நீங்கள் உண்மையுள்ளவர், நீங்கள் செய்வீங்க. எத்தனை இடத்துல அப்படி நம்ம இருந்திருக்கிறோம்? எத்தனை இடத்துல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீங்கள் உண்மை உள்ளவருப்பா, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை தருவீங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறோம், எத்தனை தடவை அறிக்கையிட்டிருக்கிறோம்? அது இல்லை. ஆண்டவர் நிச்சயம் இதை செய்வார், அவர் உண்மை உள்ளவர். அதை சொல்லி பாருங்களேன், அதை நம்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை எல்லாத்தையும் செய்வார். புது வருஷத்தில் பிரதர் விக்னேஷை பார்த்து சொன்னோம், புது கார் நீங்கள் வாங்குவீங்கன்னு. லேலூயா. கர்த்தர் சொல்ல சொன்னார், சொல்லியாச்சு. எப்படி நடக்கும்? நடக்கும். சொன்ன காரியத்தை சொன்னவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஏன்னா சொன்னவர் பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். எரேமியா 32:42 வாசிங்க. 32:42 எரேமியா. இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணின போது அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு சொன்ன எல்லா நன்மைகளையும் உங்கள் மேலே என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். மனுஷனை மாறி சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறவர் அல்ல. உங்கள் மேலே சொன்ன எல்லா நன்மையும், இதுவரைக்கும் சொன்ன எல்லா வாக்குகளையும், தருவேன்னு சொன்னதை, செய்வேன்னு சொன்னதை நிச்சயமாய் அவர் செய்வார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தெய்வம். எரேமியா 33:14 வாசிங்க. 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்ற, நான் உண்மையுள்ளவனா இருக்கிறபடியினால உன் குடும்பத்திற்கு சொன்ன நல் வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன். உன் சபைக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். ஒன்று மாத்திரம் ஆண்டவரால் செய்யவே முடியாது. அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவரால் செய்ய முடியும், ஆனால் ஒன்று அவரால் செய்யவே முடியாது. என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. ஆண்டவரால் பொய் சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட ஈஸியாக பொய் சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட சொன்னார்னா உண்மையை மட்டும்தான் சொல்லுவார், பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய்யுரையாத தெய்வன். அப்போ உண்மையை சொன்னவர் அதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கவும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதா எபிரேயர் 13:8 நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனோல. மனுஷன் மாறி போயிடுவான், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். மோசையிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமத்தை அவன்கிட்ட சொல்கிறார். உங்கள் நாமம் என்னன்னு சொன்னால் நான் என்னப்பா சொல்கிறது? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் நேற்று எப்படி இருந்தாரோ அன்றைக்கி தான் இப்படி இருக்கிறார், இப்போவும் அப்படி தான் இருக்கிறார், நாளைக்கும் அப்படி தான் இருப்பார். ஆனால் மனுஷன்கிட்ட சொல்ல முடியுமா? ஓனர் நேற்று ஒரு மாதிரி இருந்திருப்பார், இன்றைக்கி அன்பாக கூப்பிட்ருப்பார், நாளைக்கு செய்யாத கூட செஞ்சேன்னு சொல்லி திட்டுவார். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே அப்படி தான். நான் இருக்கும்போது ஆலன் ஒரு மாதிரி இருப்பான், நான் இல்லைன்னா ஒரு மாதிரி இருப்பான்.
அப்படிதானா? அப்படிதான். சில விசுவாசிகளும் அப்படிதான். பாஸ்டர் இருந்தால் சபைக்கு போவோம், பாஸ்டர் இல்லாட்டி போக மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. தேவன் மாறாதவராக இருக்கிறது போல் அவர் வார்த்தையும் மாறாது. அவர் ஆராதிக்கிற நாமும் அப்படி தான் இருக்கணும். அவங்க ஒரு பச்சோந்தி மாறிங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கிட்டு சாதகமோ அந்த சைடு தாவிடுவாங்க. அப்படி இல்லை. கூட்டணி விட்டு கூட்டணி தாவுறவங்களாக இருக்கக்கூடாது. தேவன் மாறாதவர். அதுதான். அப்போ இதை செய்ய போகிற கர்த்தர், வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை நிறைவேற்றப் போகிற கர்த்தர் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமை உள்ள தேவன். ரெண்டாவது, அவர் உண்மை உள்ள தேவன். மூன்றாவது, அவர் மாறாத தேவன். இதை நீங்கள் நம்பும்போது, இதை விசுவாசிக்கும் போது, கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், ஊழியத்தில் நிறைவேறும். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறதெல்லாம் அதுதான். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஏன்னா என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மாறாதவர். ஆமாப்பா, நீ வரும்போது நான் இதை சொன்னேன், ஆனால் இப்போ நான் சொல்லலை அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பு மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை என்ன நோக்கத்துக்காக இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். இந்த பகுதியில் நிறைவேற்றுவார். இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறதான குழப்பங்கள் தீரப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனையை காட்டிலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை விசுவாசித்து பாருங்கள். பிரச்சனையவே பெருசாக பேசிகிட்டு இருக்காதீங்க. இல்லாததையே பேசிகிட்டு இருக்காதீங்க. ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, பணம் இல்லையே, காசு இல்லையே, வீடு இல்லையே, நிலம் இல்லையே, வருமானம் இல்லையே, இல்லாத பேசாதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை பற்றி பேசுங்கள். சூழ்நிலைகளின் நடுவில் சூழ்நிலையை பார்த்தே பேசாதீங்க. சூழ்நிலையை பெருசாக பேசாதீங்க. சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலனை, ஆற்றலை தருகிற வல்லமையுடையவரை பற்றி பேசுங்க. பலவீனத்தை பெருசாக பேசாதீங்க. பலவீனத்திலும் பலனை உண்டாக்குகிற கர்த்தரை பெருசாக பேசுங்க. இதை செஞ்சு பாருங்களேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்குத்தத்தத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுங்க. காலையில் ஜெபிக்கும் போது அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் உண்மை உள்ளவர், நீர் மாறாதவர், நீ சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி பாருங்க. வெகு விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதை கர்த்தர் நிச்சயம் செய்வார். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், இதை செய்வேன் என்று சொன்னவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன், அவர் மாறாத தேவன். இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் பிடித்து அறிக்கையிடும் பொழுது, இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அதை கனப்படுத்த அவர் போதுமானவராயிரு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோப்பா, உடைய நாமத்தை உயர்த்துகிறோப்பா. இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, இது எப்படி நடக்கும் என்கிறதான கேள்விகளோடு கூட நாங்கள் இருந்தோம். ஆண்டவரே, வாக்குத்தத்த அட்டையை வாங்கின உடனே சந்தோஷமாக இருந்துச்சு, அதை படிக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கே சூழ்நிலை மாறி இருக்கும்போது இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது போலையே அப்படிங்கிறதான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வந்துச்சு. ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் இதை செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் பலப்படுவதற்கு, ஓ ஹல்லேலூயா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்புங்க. ஓ ஹல்லேலூயா, அவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்புங்க, விசுவாசிங்க. ஓ அவர் மாறாதவர், அவர் நிச்சயம் செய்வார் என்பதை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். நானே சொன்னேன், நானே அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, நான் கர்த்தர், இதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நிச்சயமாய் உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரீபாபா சந்தரல ரகதல ரபலபா. வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. ஹalleluya ஹalleluya. சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. உங்களுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற வரையிலும் அவர் கைவிடாமல் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு தெய்வனாய் இருக்கிறாரே. ஓ ஹalleluya ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹalleluya. அது அப்படியே நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹalleluya ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் இருக்கிறது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. சொல்லுங்களேன், ஆமே ஆமே. அவன் சொன்னதெல்லாம் ஆமே 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 ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே. தேவன் சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுங்க, குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். விசுவாசித்து சொல்லுங்களேன், ஆமே ஆமே. இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. கடைசி ஆமே ஆமே ஆமே. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே. நீங்க வாய் திறந்து சொல்லுங்களேன், ஆமே. ஓரி பாபா சந்தரல ரகதல ரபௌலரி கலரஹாத்தன ரபலபா. ஆண்டவரே, எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவரின் உண்மையுள்ளவர். வாக்குரைத்த தேவனீர் மாறாதவர். வாக்குரைத்த தேவனீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனா இருப்பதினா நீ சொன்னதெல்லாம் எங்க வாழ்க்கையில் நிறைவேறும். நீ உண்மையுள்ள தேவனா இருப்பதினா வார்த்தைகள் ஒன்றும் தவறாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்குமே. ஓரி பாபா சந்தரல ரகதல ரபலபா. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எங்க வாழ்க்கையில், எங்க குடும்பத்தில், எங்க சபையில் சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் நீ நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறீர். அவர் நிச்சயமாய் விழுந்து போன தாவீதின் குடாரத்தை எடுத்து திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருக்கிறதைப் போல ஸ்தாபிப்பேன் என்று சொன்னவர் இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இதை செய்கிற தேவனே
நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் உண்மையுள்ள தேவன், நீர் மாறாத தேவன். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆமென். நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒரு வருகை பரியந்தம் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் அவர் அதை செய்வார். இந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம். ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றி முடிப்பார்.